வணக்கம். இன்றைக்கி குக்கிங் அலப்பறையில் அவரைக்காய் தொக்கு செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அவரைக்காய் தொக்கு செய்கிறதுக்கு இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறிச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 கிலோ வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை. இப்போ நல்லா இதை வதக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் அவரைக்காய் சேர்த்துக்கலாம். இதுமாரி கட் பண்ணி வச்சு அவரைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதக்கலாங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். இப்போ இன்னொரு டைமு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்படியே கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். எல்லாம் ஒரு சேர வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மிளகாத்தூளை போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா ஒன்றா வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடணும். இது கொஞ்சம் நேரம் இப்படியே எண்ணெயில் இருக்கட்டும். எங்கள் வீட்டு ஸ்பெஷல் மசாலா ஒரே ஒரு பிஞ்ச், தேவைக்கேற்ற கல் உப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காயெல்லாம் வெந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அவரைக்காய் தொக்கு ரெடி. பாருங்கள், அவரைக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வெள்ளை சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம், ரச சாதத்துக்கு சாப்பிட்லாம், தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக கிரேவியாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.